ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களோட ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் அம்மா எழுந்திரிச்சு உளுந்து வந்து 1/2 கிலோ வந்து அளந்து வச்சுட்டாங்க. எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உளுந்து இட்லி செய்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கீழே வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து அளந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அளந்து எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதில் ஊற்றி ஊற வைப்பாங்க. ஸோ வந்து இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா ப்யூர் வாட்டர் தான். ஸோ இதை வந்து ஊற வச்சுட்டோம். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கையால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பிசைஞ்சு விடணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற கசடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து தனியாக வந்து நிற்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு வந்து அம்மா சொல்கிறாங்க. ஊற வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கிரைண்டரில் வந்து போடுறாங்க. ஸோ 2 மணி நேரம் வந்து நல்லா ஊறணுமாம்மா, நல்லா உப்பி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து சமையல் வந்து இந்த உளுந்து இட்லி செய்கிறது வந்து அம்மா ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்க சொல்கிற டிப்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டால் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். பட் இப்போ அதிகமாக இருக்குன்னா கிரைண்டரில் போட்டாச்சு. ஸோ வந்து கையில் வந்து தள்ளி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் நிறைய கிரைண்டர் வந்துருச்சு. பட் வந்து இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து ஒரு சென்டிமெண்ட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கையால் வந்து தள்ளி விட்டு நல்லா அரைப்படணும். ஸோ வந்து இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நல்லா அரைப்பட்டுட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சு தள்ளி விடுறத விட அந்த கிரைண்டருக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்னர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு வந்து நீங்கள் தள்ளிக்கோங்க. ஸோ வந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டும்போது நல்லா வந்து புசு புசுன்னு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, தண்ணி வந்து ஊற்றவே கூடாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் தண்ணி ஊற்றாமையே வந்து இதை ஆட்டணும் அப்படிங்கிறது மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கூட தண்ணி வந்து எக்காரணத்தை கொண்டு ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றாமையே நல்லா பொசு பொசுன்னு வர மாதிரி நம்ம வந்து உளுந்தை வந்து ஆட்டி எடுக்கணும். ஸோ இந்த டிப்ஸை வந்து மறந்துடாதீங்க. புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த உளுந்து இட்லி செய்யும் பொழுது தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் தான் நம்ம உளுந்தை வந்து ஆட்டி வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ வந்து உளுந்து வந்து நல்லா அரைப்பட்டுருக்கு. ஸோ மறந்துடாதீங்க. கையை வச்சு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்து தள்ளி விட்டு ஆட்டுங்க. ஆனால் மறந்து நம்ம அரிசி மாவு ஆட்டுவோம்ல அந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து எக்காரணத்தை கொண்டு ஊட்டிடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ உளுந்துக்கு 5 ஏலக்காய் வந்து அளவு எடுத்திருக்காங்க அம்மா. சரிங்களா? ஸோ 1/2 கிலோ உளுந்து ஊற வச்சு இப்போ கிரைண்டரில் போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மண்டை வெல்லம். ஸோ 1/2 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ மண்டை வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அளவு வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ 5 ஏலக்காய் வந்து 1/2 கிலோ உளுந்து இட்லி செய்கிறதுக்கு 5 ஏலக்காவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போட்டு ஆட்டக்கூடாது. ஸோ அந்த உளுந்து அது கூட வந்து ஏலக்காய் அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கடித்து சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ வந்து அந்த தோலை வந்து உரித்து எடுத்துக்கணும். ஸோ வந்து அம்மா வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் செய்வாங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே எங்கள் அம்மா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையால் தான் செய்வாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து எதுவுமே கையாலேயே செஞ்சு பழகணும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை ஒழிச்சு எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து தட்டி அப்படியே போடுவாங்க. அந்த இலை பகுதி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டால் சாப்பிடும்போது நமக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். அதனால் வந்து அதை தனியாக உரித்து எடுத்துட்டு அதில் இருக்க விதையை மட்டும் வச்சுக்கோங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ மண்டை வெல்லம், 5 ஏலக்காய் வந்து போதுமான அளவு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெட்டித்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ 5 ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து உளிச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விதை இருக்குது. அந்த விதையை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக வச்சுட்டு அந்த இலைப்பகுதி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் போடாதீங்க. இப்போ இந்த விதை இருக்குது பார்த்திங்களா, ஏலக்காய் விதை, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த குட்டி கல் ஒன்று இருக்குல்ல, அம்மிக்கல், அதில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குட்டி கல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கருங்கல். ஸோ இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது 150 ருபீஸ். ஸோ அதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அம்மா தட்டிகிட்ருக்காங்க. ஸோ தட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து மசிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தட்டி எடுத்தாச்சு, தட்டி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எந்த அளவுக்கு தட்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து பொடிப்படுற மாதிரி அம்மா தட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் நைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய் உடைக்கிறது. ஸோ தேங்காயும் போட்டு வந்து ஆட்டுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயோட அளவையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தேங்காயினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அளவு காட்டுறாங்க பார்த்திங்களா, இந்த மூடி, இந்த அரை மூடி பெருசாக இருக்க அரை மூடி வந்து நமக்கு 1/2 கிலோ உளுந்து மாவுக்கு
கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அளவெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மண்டை வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நல்லா நைஸாக வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ மண்டை வெல்லமும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குட்டி அம்மிக்கல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை பொடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஏன் வந்து ரொம்ப பொடி பண்ணி போட சொல்கிறோம் அப்படின்னா, அரையும் குறையுமா போடும்போது நீங்கள் அந்த கிரைண்டரில் போட்டு இதை ஆட்டணும். உளுந்து கொடியை வந்து இந்த மண்டை வெல்லம் அப்புறம் அந்த ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தான் நீங்கள் ஆட்டணும். அப்படி ஆட்டும்போது இந்த மண்டை வெல்லம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அது கூட வந்து மிக்சிங் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அதை தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பெரிய அம்மிக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்ன அம்மிக்கல் மாதிரி இருக்கனால தட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இது வந்து அம்மா வந்து இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் தான் வந்து துண்டாக பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நைஸ் ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு நைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு வேளை அரைப்படலை அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் அளவு தெரியாமல் போயிடும் இல்லையா? அப்போ இட்லியில் வந்து தனியாக அந்த மண்டை வெல்லம் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ டைம் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரைண்டரில் போட்டு ஆட்டும் பொழுது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்கும். தள்ளி விட்டு ஆட்டணும் இல்லையா? அப்போ டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக போட்டுக்கோங்க. பொடியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துரும்புறதுக்கு நான் உட்காந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து தேங்காய் வச்சு விளையாடிட்டுருக்கோம். அதை வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துட்ருப்பாங்க, ஏன்னா தேங்காய் வச்சு விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னு. சரி, இப்போ நம்ம தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா துரும்பி எடுத்துக்கலாம். ஸோ தேங்காயை வந்து துருவ ஆரம்பித்தாச்சு. ஸோ வந்து 1/2 கிலோ உளுந்துக்கு அளவு என்னது, தேங்காய் 1/2 மூடி தேங்காய், நல்லா பெரிய தேங்காவே போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து அதிகமாக போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக தேங்காய் போட்டிங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரெண்டிங் மிஷின்லாம் வந்துருச்சு. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அருகாமனையில் நல்லா சமணங்காலை போட்டு உட்காந்து நல்லா நம்ம கையால் அந்த தேங்காய் வந்து துருவி எடுக்கிறது தான் எனக்குமே பிடிக்கும். ஸோ வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த அருகாமனையில் உட்காந்து தேங்காய் வந்து துருவுறது பிடிக்கும், இல்லை யாருக்கு வந்து நின்றுட்டே அந்த கையில் வந்து இப்படி ரவுண்டிங் பண்ண மாதிரி துரும்புவாங்களோ அது யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ தேங்காயும் துருவி எடுத்தாச்சு. ஸோ அளவு பார்த்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய், 1/2 கிலோ மண்டை வெல்லம், 5 ஏலக்காய், 1/2 கிலோ உளுந்து. அடுத்து பாருங்கள், பொடி பண்ண இந்த மண்டை வெல்லத்தை பாருங்கள், அந்த உளுந்து வந்து கிட்டத்தட்ட 3/4 பாகம் வந்து அரைப்பட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த மண்டை வெல்லத்தை போடணும். ஸோ எந்தெந்த அளவு எப்பப்போ போடணும், எந்த ஸ்டேஜில் போடணும் அப்படிங்கிற நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பார்த்து இந்த உளுந்து இட்லி பண்ணுறவங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால அந்த மண்டை வெல்லம் பாருங்கள் அப்படியே மேலே போயிட்டு நிற்கிது. அதனால் 3/4 கிலோ வந்து உளுந்து வந்து அரைப்பட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த 1/2 கிலோ மண்டை வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அரைக்கணும். ஸோ அதான் நான் சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரைண்டரில் வந்து அந்த மண்டை வெல்லத்தை சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். அதனால தான் உங்களுக்கு அத்தனை டைம் நான் சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக நிற்கும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டு ஆட்டிடலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் நம்ம பொருள் வந்து சேர்க்க கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கே, கொஞ்சம் தண்ணி விட்டு பார்க்கலாமா அப்படின்லாம் யாரும் தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த உளுந்து இட்லிக்கு எக்காரணத்தை கொண்டும் தண்ணி வந்து ஊற்றவே கூடாது. இப்போ உளுந்து போடுறீங்க, தண்ணி ஊற்றாமல் ஆட்டுறீங்க, அடுத்து மண்டை வெல்லம் சேர்க்குறீங்க, அப்போவும் தண்ணி ஊற்றலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போடுவாங்க அம்மா. ஸோ அந்த மண்டை வெல்லம் போட்டாங்க பார்த்திங்களா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டி வச்ச ஏலக்காயே போட்டுட்டாங்க. ஸோ அந்த தட்டி வச்ச ஏலக்காய் விதை ப்ளஸ் அந்த மண்டை வெல்லம் 1/2 கிலோ அது ரெண்டையுமே போட்டு இப்போ உளுந்து வந்து 3/4 பதம் அரைஞ்சதுக்கப்புறமா போட்டு இப்போ அம்மா ஆட்டிகிட்ருக்காங்க. ஸோ கைவிட்டு எந்த அளவுக்கு தள்ளி உங்களால் நைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக வந்து ஆட்டிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் வந்து துருவி கொடுத்துலையா, அந்த தேங்காய் வந்து போட போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து எப்போ போடணும்னா இந்த மண்டை வெல்லமும் உளுந்தும் ஃபுல்லாக அரைப்பட்டுரும் இல்லையா, அப்போ வந்து கடைசியாக அந்த தேங்காவை போட்டு சும்மா ஒரு 2-3 சுற்றி நம்ம மாவு வந்து தோண்டி எடுத்துடணும். ரொம்ப நேரம் தேங்காவை போட்டதுக்கப்புறமா அரைப்படக்கூடாது. ஸோ மண்டை வெல்லமும் உளுந்தும் நல்லா நைஸாகி கடைசி ஸ்டேஜுக்கு வந்துடல, தோன்ற ஸ்டேஜ், அப்போ வந்து இதை போட்டு நீங்கள் 2 சுற்றிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டா வச்சாச்சு.
தண்ணியை வந்து ஊற்றியாச்சு. ஸோ இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த உளுந்து இட்லியும். ஸோ தண்ணி வந்து ஊற்றியாச்சு. அப்புறம் தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறமா என்ன பண்ண இட்லி தட்டையும் வச்சாச்சு. அப்புறம் இட்லி துணியும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சது வந்து கையில் எடுத்து எடுத்து எந்த அளவுக்கு நமக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு. உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டில் சின்னதாக சாப்பிடுவாங்க, சின்னதாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு, அப்போ சின்னதாக போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இட்லி வந்து ஊற்றி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இட்லியெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக செய்வாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கும்போதே பாருங்கள், அம்மா எடுக்கும்போதே கையில் வந்து அதிகமாக தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? பெருசாக வச்சிங்கன்னா ஒரு 2 3 சாப்பிட்டாலே வயிறு நம்பிடும். ஒரு சிலவங்களுக்கு பெருசாக இருந்தால் பிடிக்காது, சின்னதாக இருந்தால் பிடிக்கும். அப்படின்னா சின்னதாக வந்து நீங்கள் விட்டு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு அளவு வந்து நீங்களே அளவு வந்து பெருசு சின்னது பண்ணுறது உங்கள் இஷ்டம்தாங்க. ஸோ இட்லி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சைஸில் இருந்தால் பிடிக்கும். அது எப்படியோ அது நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து பெருசு தான். ஸோ பாருங்கள், எந்த ஸ்டேஜ்லையுமே தண்ணி ஊற்றிருக்க மாட்டாங்க. அதனால் இது எடுத்து வைக்கும்போதே பாருங்கள் அது எந்த அளவுக்கு கெட்டியாகவும் இதுவாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? கடைசியாக வேக வச்சு எடுக்கும்போது பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணாச்சு, எல்லாத்துலேயும் வச்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 5 உருண்டை வச்சுருக்காங்க, 6 7 இதில் ஒரு 7, இதுக்கு முன்னாடி வச்ச தட்டில் ஒரு 5, மொத்தம் 12 இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து 7, அதுக்கு கீழே இருக்கிறதுல 5, மொத்தம் 12 உளுந்து இட்லி வந்து இப்போதைக்கு வெந்துட்டுருக்கு. இப்போ என்ன, அடுத்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். ஸோ மூடியை வந்து எடுக்கலாமா? மூடியை வந்து எடுத்தாச்சு. அடுத்தது மூடியாச்சு. ஸோ எத்தனை நிமிஷம் வேகணும்? இட்லி வந்து 10 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். ஸோ 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவளை வந்து தண்ணியில் வந்து கழுவி எடுத்து உப்பு போட்டு அம்மா வந்து பெரட்டி வச்சிட்ருக்காங்க. பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊறணும். அந்த இட்லி வந்து வேகிறதுக்குள்ளே இது வந்து நல்லா ஊறிடும். ஸோ அந்த அவலை வந்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறமா அது போடுறது. இப்போ அடுத்து என்னது, வெங்காயம். ஸோ அவல் ப்ளஸ் இன்றைக்கி உளுந்து இட்லி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வந்து அவளுக்கு வந்து நீளமாக வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சேர்த்திக்கோங்க, அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது, சரிங்களா? ஸோ சின்ன வெங்காயத்தை எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக ரொம்ப லேஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கிலே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி இப்போ நாங்கள் அவல் செஞ்சிட்ருக்கோம். அப்படினால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அடுத்து கடாய் வச்சாச்சு. மந்த்ரா கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப ரொம்ப கருகிய வச்சிடாதீங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து உளுந்து பருப்பு போட்டாச்சு. உடச்ச உளுந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ கடுகு வந்துருச்சு. அடுத்து உளுந்து பொன்னிறமாக ஆனவுடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க, வெங்காயம், அந்த பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு தாளிக்கிறது தான். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டுருங்க, ஏன்னா அது வெடிக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா வெடிச்சிடும். அதனால் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து வெங்காயத்தை போட்டுட்டு இந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த கண்ணாடி பதத்துக்கு முன்னாடி வரும்பொழுதே அந்த கருவேப்பிலையும் அதே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இங்கே உளுந்து இட்லி வந்து வெந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த உளுந்து இட்லி பெருசாக இருக்குன்னு. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சைஸ் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. ஸோ நல்லா வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஊற வச்சுருக்கோம்ல, உப்பு போட்டு அந்த அவலை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து அவல் உப்பு போட்டிருக்கோம். ஸோ மறுபடியும் உப்பு போட்டுறாதீங்க. வெங்காயம் வேகணும் அப்படிங்கிற உப்பு போட்டுறாதீங்க. ஸோ வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், அந்த அவலை வந்து மறுபடியும் நல்லா பெரட்டி தனித்தனியாக வந்துடும். தனித்தனியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெங்காயத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கையில் வந்து மறுபடியும் ஒரு டைம் இப்படி பிசைகிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இப்போ அதை வந்து நீங்கள் அந்த வெங்காயத்து கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அவல் இருந்தால் பிடிக்கும், அப்படி இருந்தால் மஞ்சள் சேர்த்திக்கோங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருந்தால் பிடிக்கும், அவங்க வந்து மஞ்சள் வந்து சேர்த்திக்க வேண்டாம். நாங்கள் வந்து எப்போயும் மஞ்சள் சேர்த்திக்குவோம். ஸோ வந்து அந்த உப்பு போட்டு ஊற வச்சதை வந்து நல்லா தனித்தனியாக உதிர்த்து அந்த வெங்காயத்து கூட சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விடணும். ஸோ நல்லா பெரட்டி விடும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்னு. ஸோ நல்லா பெரட்டி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து எல்லா பக்கமும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். ஸோ மஞ்சள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க.
மஞ்சள் போட்டதுக்கப்புறம் தாங்க மெயினே இருக்குது. நல்லா மஞ்சள் போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி கிளறி விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் மஞ்சள் இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். ஸோ நல்லா மஞ்சளை போட்டு எல்லா பக்கமும் பெரட்டி பெரட்டி விடணும். அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆகிடுச்சு. ரொம்ப மஞ்சள் போட்டுறாதீங்க, சாப்பிட முடியாது. ஓரளவுக்கு மஞ்சள் போடுங்க. அவ்வளோதாங்க, உளுந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி புகை வருது. அப்படியே இறக்குன உடனே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறக்காக பாருங்கள் எவ்வளோ பெரிய உளுந்து இட்லியாக இருக்குது. பாருங்கள் அது பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பார்த்திங்களா மண்டை வெல்லம், அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலர் இருக்குல்ல, அதெல்லாம் மண்டை வெல்லம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவளும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவல் ப்ளஸ் இந்த உளுந்து இட்லி தான். ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.